ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா, கோவிட் முடிஞ்சு ஒரு 7 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆகிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து என்கிட்ட இருந்த நகை, நான் சேர்த்து வச்சிருந்தது எல்லாமே சுத்தமாகவே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நடுவில் ஒரே ஒரு பிக்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு போட்டு விடுறேன் பாருங்கள். ஒரு 2 செகண்ட் மட்டும். இப்போ இந்த ஒரு பிக்சர்ஸ் போச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, நான் ஒன்றுமே இல்லாத போது என்னை யாருமே வீட்டுக்கு கூப்பிட்டதில்லை. இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னை கூப்பிட்டவங்கள நிறைய பேர் இருக்காங்க, கூப்பிடாதவங்க அதுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க, என்னை மதிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மதிக்கணும், அவங்க கூப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லலை. ஒருத்தவங்கிட்ட நகை நட்டு காசு பணம் இருந்தால் தான் அவங்கள மதிக்கணும், அவங்கள கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க முக்கியம், நம்மளுக்கு வந்து அவங்க தேவை, கண்டிப்பாக அவங்க வந்தால் இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கும். ரெண்டாவது நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கோ அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நான் ஒன்றும் வயசில் பெரியவளும் இல்லை, அவ்வளோ பெரிய பணக்காரி அப்படிலாம் நான் சொல்ல வரல. என்னென்னா, எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, கோவிட் டைமில் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சா. வாஷ் அவுட் ஆனதுக்கப்புறமா என்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஊர் விட்டு வேறு ஊருக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான வேலை இல்லை. சடனாக இவர் ரொம்ப சிக்காயிட்டார். அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பையன் வந்து வேறு ஊருக்கு நான் இருந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகும்போது 2 வயசு குழந்த. பால் கேட்டு அழுவான். நிறைய கஷ்டப்பட்டேன் நான். இதுக்கப்புறம் நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவன் பால் கேட்கும்போது என்னால் பால் வாங்கி கொடுக்க முடியாது. அப்புறமா நான் ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். 7,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அந்த 7,000 சம்பளம் வந்து 70,000 மாதிரி இருந்தது. அந்த டைமுக்கு அந்த சம்பளம் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பக்கத்துலேயே ஒரு சின்ன கிளினிக் தான் வேலைக்கு போனேன். அங்கே வந்து லேபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே அப்படின்ற மாதிரி அப்போதைக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப கொஞ்ச நாளுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த 7,000 காசுன்றது வந்து 70,000 மாதிரி எனக்கு அப்போத்தி சூழ்நிலைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கம்பெனி ஒர்க்குக்கு ஃபஸ்ட் எய்டுக்கு மாறியாச்சு. அந்த கம்பெனி ஒர்க்குக்கு ஃபஸ்ட் எய்டு மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரான சேல்ரி. அதுலேருந்து மூச்சு பிடிச்ச மாதிரி ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு என் கடன்லாம் முடிச்சுட்டேன். கொஞ்சம் சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இவரும் கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஓவரால் வாஷ் அவுட் ஃபுல்லாக. ரொம்பலாம் சொல்கிற அளவுக்கு கடன் இல்லை. ஒரு 3 லட்ச ரூபா கடத்தை வந்து 2 பேருமே சேர்த்து முடிச்சு வச்சோம். எல்லா லோனுக்குன்னு எல்லாமே முடிச்சாச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கடவுள் புண்ணியத்தில் யார்கிட்டே போய் கடன் வாங்காத அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா, நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஒரு 500 காசு போயிட்டு யார்கிட்டனா கேட்டால் கூட கேட்குறதுக்கு யோசிப்பேன். அப்படி கேட்டு அவங்க தரலைன்னா எனக்கு ஒரு 4 நாள் 5 நாள் அதுவே தான் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். நம்ம தப்பாக என்ன கேட்டோமா, இல்லை நம்மளுக்கு அந்த 500 நம்மளுக்கு தகுதி இல்லையா, இப்படிலாம் எனக்கு வந்து அதிகமாக யோசனை வரும். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நான் போகவே இல்லை. இந்த ஊருக்கு நான் வேறு ஊர்லேருந்து இப்போ இருக்கிற ஊருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போகல. ஏன்னா என்கிட்ட எந்த ஜுவல்லுமே இல்லை. எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே போனால் கழுத்தை பார்ப்பாங்க, காதை பார்ப்பாங்க, கையை பார்ப்பாங்க, காலை பார்ப்பாங்க. இந்த நகை எதுவுமே இல்லை. காலில் போட்டிருக்க கொலுசை கூட விற்று என் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டிருக்கேன். ஏன்னா அப்போது சூழ்நிலை அந்த மாதிரி. பட் ஆனால் இப்போது கடவுளோட ஆசீர்வாதம், எங்கள் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் தான் நான் சொல்லுவேன். இன்ன வரைக்கும் நான் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க 2 பேர் மட்டும்தான் சொல்லுவேன். நான் யாருக்கிட்டேயும் வந்து இதுக்கப்புறம் கையேந்தாத அளவுக்கு நான் இருக்கணும்னா, எனக்கு கோவிட் வந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேங்க. என் பிள்ளை 2 வயசு பிள்ளை அழுவும் போது கஞ்சி தண்ணியில் சர்க்கரை போட்டு கொடுத்த நாள்லாம் இருக்குது. ஆனால் இப்போது என் குழந்த எதுக்கெல்லாம் வாங்கி தருவேன், உடனே வாங்கி தர மாட்டேன். ஒரு வாரம் 10 நாள் அந்த பிள்ளைக்கு அந்த பொருளோட அருமை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வாங்கி தருவேன். வாழ்க்கையில் நிறைய அனுபவம் இருக்குது. ஆனால் இது ஒரு அருமையான அனுபவம். இப்போ நாம் போகிறோம் அப்படின்னா, ஒரு கழுத்து நிறைய நகை போட்டு கையில் நல்லா நகை போட்டுட்டு போனால், ஓகே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, கஷ்டப்படும் போது இவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவி பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கூட நினைக்கவே இல்லை. உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.